Hello aspirants, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல April 14th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். First நமோ ட்ரோன் தீதி யோஜனாக்கு கீழே எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் லெட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு ட்ரோன் பைலட்ஸ்க்கான ட்ரைனிங் வழங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. நெக்ஸ்ட் சாதன சப்தா 2026 எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிஷன் கர்மயோகி. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் அடாப்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஆப்டிடியூட் ஃபார் நேஷனல் அட்வான்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சேத்தக் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜஸ்தான், பஞ்சாப் அண்ட் குஜராத். நெக்ஸ்ட் யுவா சங்கம் எந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத். அக்ராஸ் த கண்ட்ரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ரீஜியன்ல இருந்து யங் பீப்புளை கனெக்ட் பண்ணக்கூடிய யூத் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தான் இந்த யுவா சங்கம். நெக்ஸ்ட் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஃப்ஏஓ, அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ்ல கோல் அண்ட் லிக்னைட் கேசிஃபிகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக கவர்மெண்டால லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீமுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கோல் கேசிஃபிகேஷன் இன்சென்டிவ் ஸ்கீம். நெக்ஸ்ட் பைரக் பயோனிஸ்ட் இன்குபேஷன் சென்டர் எங்க லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. ஃபுட் பயோ ப்ராசஸிங், ஃபுட் டெக்னாலஜியில் ஆண்டர்பிரினர்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் குளோபலி ரினியூவபிள் எனர்ஜி மார்க்கெட்ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3rd. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்ல சைனா ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா செகண்ட் பொசிஷன்லையும் இருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரியோடைய ஏர்போர்ட் 2026க்கான ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்டை பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிங்கப்பூர். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் மீசில்ஸ் அவுட் பிரேக்குக்காக எமர்ஜென்சி வேக்சினேஷன் கேம்பெயினை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பங்களாதேஷ். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேஃப் மொபிலிட்டி ப்ரோக்ராமை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது பாதுகாப்பான நகர்த்திறன் நிகழ்ச்சி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுக்கு கீழே தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா விமனுடைய எம்பவர்மெண்ட்டையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. விமனுக்கு இ ரிக்ஷா டிரைவர்ஸ்க்கான ட்ரைனிங் வழங்குறது மட்டும் இல்லாம விமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சேஃப் அண்ட் ஆக்சசபிளான டிரான்ஸ்போர்டேஷனை ப்ரொவைட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆனுவல் சர்வே ஆஃப் இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட சேவைத்துறை நிறுவனங்களின் வருடாந்திர கணக்கெடுப்பை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்எஸ்ஓ, அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் தான் இந்த ஒரு ஆனுவல் சர்வேவை லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கீழே தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் 2024-25 ஃபினான்ஷியல் இயரை ரெஃபரன்ஸாக கொண்டு இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டர்ஸ்க்கான காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா பேஸை பில்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆனுவல் சர்வே எந்தெந்த சர்வீஸ் செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எஜுகேஷன், ஹெல்த், அதாவது இந்தியாவுடைய எக்கானமிக்கு எந்தெந்த சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாம் மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அந்தந்த சர்வீஸ் செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஆனுவல் சர்வே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரியை கிரியேட் பண்றதுக்கான ஸ்பெஷல் கேம்பெயினை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது விவசாயிகளுக்கான பதிவேடுகளை உருவாக்குவதற்கான சிறப்பு மையங்களை எந்த மாநிலம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். அக்ராஸ் த ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸை ஃபார்மர்ஸ்க்கு டிரான்ஸ்பரண்டா டெலிவர் பண்றதை என்ஷூர் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸ்க்கான அக்யூரேட் டிஜிட்டல் டேட்டா பேஸை பில்ட் பண்றதுக்காகவும் ஃபார்மர் ஸ்கீம்ஸை எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவும் தான் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பைலட் பெஞ்ச்மார்க் இஷ்யூவன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த நிறுவனம் ஒரு முன்னோட்ட அளவுகோல் வெளியீட்டு உத்தியை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பாரோ பண்றாங்க, அதாவது எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்ற ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 2026-27 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து இது நடைமுறைக்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், கேரளா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த 9 மாநிலங்கள்லையும் இந்த பிஏஎஸ்க்கான பைலட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பென்டகன் ஏஐ ப்ரோக்ராமை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யூஎஸ்ஏ. ப்ராஜெக்ட் மேவின்க்கு கீழே தான் அமெரிக்கா இந்த ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷனை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸையும் மொமெண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்றதுக்காகவும் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்ணி டார்கெட்ஸை ட்ராக் பண்றதுக்காகவும் ரியல் டைம் ஐடென்டிஃபிகேஷன்ல ஸ்பீட் அண்ட் அக்யூரசி என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் அமெரிக்கா இந்த ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் சயின்டிஸ்ட் அண்ட் அகாடமிஷியன்ஸ்க்கான இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ப்ரோக்ராம் எந்த மிஷனுக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிஷன் கர்மயோகி. சாதன சப்தா 2026 ஈவெண்ட்ல தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு.
சயின்டிஸ்ட் அண்ட் அகாடமிக் லீடர்ஸை கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் மூலமா எக்யூப் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எந்த ஸ்டேட்ல லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது இந்தியாவின் முதல் முன்மாதிரி வேக இனப்பெருக்க அணு உலை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதோடைய கிரிட்டிகாலிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டைன் பண்ணியிருக்கு. கிரிட்டிகாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனிங் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜை தான் கிரிட்டிகாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல 500 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிக் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நபித்திய வித்யுத் நிகம் லிமிடெட் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பிளான்ட்ல யுரேனியம் புளூட்டோனியம் மிக்ஸ்டு ஆக்சைடு ஃபியூயலையும் லிக்விட் சோடியமையும் தான் கூலண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்தியாவுடைய 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்றதுலயும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட், தார் பால்ஸை மேனேஜ் பண்றதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸை எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது தார் உருண்டைகளை நிர்வகிப்பதற்கான வரைவு விதிகளை எந்த அமைச்சகம் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் தான் இந்த ஒரு டிராஃப்ட் ரூல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி ஆயில் ஸ்பில்ஸ்ல இருந்து இந்தியாவுடைய கோஸ்ட் லைனையும் மெரைன் என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தார் பால்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் டென்ஸ் லம்ஸ் ஆஃப் ஆயில் ரெசிடியூ தான் இந்த தார் பால்ஸ். கடல்ல ஏற்படக்கூடிய ஆயில் ஸ்பில்ஸ், வெதரிங், நேச்சுரல் சீபேஜ் இதனால தான் இந்த தார் பால்ஸ் உருவாகுது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இப்போ இந்த டிராஃப்ட் ரூல்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், who has become India's first openly queer member of parliament, அதாவது இந்தியாவின் முதல் வெளிப்படையாக ஓரின சேர்க்கையாளர் என அறிவித்துக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேனகா குருசுவாமி. நெக்ஸ்ட், குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவது, அதாவது உலகளாவிய மீன் உற்பத்தியில இந்தியாவுடைய தரவரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செகண்ட். ஸோ குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%. இந்தியாவில் இந்த ஃபிஷரி செக்டர் 7.43% ஏஜிவிஏ, அதாவது அக்ரிகல்ச்சரல் கிராஸ் வேல்யூ ஆடடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாலிசி ரிஃபார்ம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், டிஜிட்டல் கவர்னன்ஸ் மூலமாக தான் இந்தியா இந்த ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த நம்பர். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.